Good morning to all students. Today 6th standard, second unit, prose. Title, Trip to Ooty. Trip to Ooty, Udagamandalam. Okay, now look these pictures. First picture, எல்லாமே போட்டிங் போகிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் ஸோ அந்த கார்டனில் எல்லாமே ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிக்னிக் போயிட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே இதெல்லாமே ஸ்கூலில் வந்துட்டு டூர் கூப்பிட்டு போய்க்கிறாங்க. இது வந்து தனியாக ஃபேமிலி வகையில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு பிக்சர்ஸ். ஓகே, நவ் சம் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. வேர் வுட் யூ லைக் டு கோ ஃபார் எ பிக்னிக்? நீங்கள் பிக்னிக் போகிறதா இருந்தால் எங்கே போவீங்க? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். வுட் யூ லைக் டு கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸோடு போவீங்களா அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு விருப்பப்படுவீங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேர்த்துக்கு இல்லை நான் ஃபேமிலியோடு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் எ பிக்னிக்? இப்போ பிக்னிக்கே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பீங்க. எத்தனை நாள் வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ட்ரெஸ் எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கான சாப்பாடு வகைகள், சரி இங்கேருந்து போகிறது ஒரு 2 வேலையாவது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு குளிர் காலத்தில் போனால் ஸ்வெட்டர். ஸோ அப்புறமேட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு இது பால் இந்த மாதிரி. அப்புறமேட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு போவீங்க. முதலையெல்லாம் கேமராலாம் எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் இப்போ எல்லாமே ஃபோன் தான். ஃபோன் மூலியமாகவே எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மெயினாக. அப்புறமேட்டு மணி, பிகாஸ் ஆல்வேஸ் அல்மைட்டி மணி. அப்புறம் வை டூ யூ அரேஞ்ச் எஜுகேஷ்னல் ட்ரிப் டு ஸ்கூல்ஸ்? ஏன் வந்து ஸ்கூலில் வந்து எஜுகேஷ்னல் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க? பிகாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸோ அல்லது ஹாப்பி மூமெண்ட்டை வந்து அங்கே போய் இயற்கை இந்த மாதிரி காட்டினாங்கன்னா தான் ஸோ அவங்களாம் நிறைய தெரிஞ்சுப்பாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். சின்ன வயசுல நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அவங்கள்ட்ட சின்ன வயசில் வந்து மனசில் நல்லா பதியும். அதனால தான் இந்த எஜுகேஷ்னல் டூர்லாம் கூப்பிட்டு போவாங்க. எனக்கு இன்னுமே நான் இருக்கு என்னையெல்லாம் எங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்ட்டு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எஜுகேஷனல் டூரு, இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தொழில் சம்மந்தப்பட்டது. அங்கெல்லாம் நிறையா பிளேஸ்க்கெல்லாம் கோயம்புத்தூர் கூப்பிட்டு போனாங்க, கேரளா கூப்பிட்டு போனாங்க, அந்த ஸ்பின்னிங் மில்லு நான் அதை பற்றியெல்லாம் படித்தேன், அங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேவா? ஸோ எப்போவுமே அந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு டூருக்கு போயிருக்குது. அந்த டூரை பற்றி இன்னொரு தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நான் என்னென்னலாம் பண்ணேன், எங்கே போனோம், என்னெல்லாம் ஆச்சு, எப்படி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு லெட்டர் வந்து ஒரு பொண்ணு வந்து எழுதுது. யாருக்கு எழுதுது அப்படின்னா மல்லி அப்படின்ட்டு அதனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எழுதுது. ஓகேவா? கோயம்புத்தூர்ல இருந்து எழுதுது. ஓகேவா? பாரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெட்டர் அண்ட் இட் வாஸ் கிரேட் டு ஹியர் ஃப்ரம் யூ. யூ ஆஸ்க்டு மீ டு டெல் யூ அபவுட் மை ட்ரிப் டு ஊட்டி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னது நீ வந்து கேட்டிருக்கிற எப்படி வந்து ட்ரிப் டு ஊட்டி வந்து எப்படி இருந்துச்சு வித் மை ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்ட்டு வந்துட்டு கேட்டிருந்த. ஐ ஹேட் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் டைம். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டைம், ஹாப்பி மூமெண்ட். 20 கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 வெண்ட் அண்ட் த ட்ரிப். என்னது, நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க, அதே 6th வந்துட்டு எல்லாமே படிக்கிறாங்க. சரியா? ஸோ என்ன எல்லாருமே வந்துட்டு 20 கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ், 20 கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸும், அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் ஃபுல்லாக கிளாஸு, அப்புறமேட்டு டீச்சர்ஸு. அவர் கிளாஸ் டீச்சர் கீதா மேடம் அண்ட் 2 others took us. கிளாஸ் டீச்சர் நேம் என்னது? கீதா மேடம். ஓகேவா? கீதா மேடம் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து போயிருக்காங்க. My grandmother has told me about the beautiful journey to Ooty by the toy train many times. கிராண்ட்மதர் ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க அந்த டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொம்மைகள் மாதிரி இப்படி போகும். ஓகேவா? She said that it was a spectacular trip up and down the slopes with the birds and the trees dancing along. அப்புறமேட்டு என்னது சின்னதாக ஆப்பர் அந்த ட்ரீஸு, அதுக்கு டான்சிங் எல்லாம் நிறைய பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான பிளேஸ் எல்லாம் இருந்துச்சான். ஊட்டி இஸ் ஸோ க்ளோஸ் டு கோயம்புத்தூர் பட் ஐ ஹாவ் நெவர் பீன் தேர் நார் சீன் த ட்ரெயின். நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தால் கூட நான் இந்த மாதிரி ட்ரெயின், இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் விளையாட்டு ட்ரெயின் அதெல்லாம் பார்த்ததில்ல. ஸோ ஐ வாஸ் ரியலி த்ரில்டு when the school arranged this trip
You can imagine how excited I was when I stepped into the toy train with my friends. அந்த டைமிங்கில் டாய் ட்ரெயின் வந்து போனதுலேயே டாய் ட்ரெயின் வந்து நாங்கள் அங்கே போனது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. I looked around at the wooden chairs with cushioned seats and oil painted walls as I put my bag on the mess of the luggage rack. ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனோடனே என்ன ஒரு சேர் இருந்துச்சு, சேர் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணேன் உட்கார்றதுக்கு. அப்புறமேட்டு என்ன பண்ணேன், என்னோட மிஸ் லக்கேஜ் ரேக்காக பிடிச்சி நல்லபடியும் ஃபுல்லுக்குள்ளே துணிச்சேன். ஐ வாஸ் பப்ளிங் ஓவர் வித் எக்ஸைட்மெண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஹாய் பாத்திமா, இஸ் இன் திஸ் ஃபன், ஐ கால்ட் அவுட் ஆஸ் மை ஃப்ரெண்ட் கேம் இன் டு த கம்பார்ட்மெண்ட். நான் போனோடனே என்னோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்து ஹாய் பாத்திமா அப்படின்ட்டு என்னை வந்து எல்லாம் விஷ் பண்ணாங்க. ஆல்ரெடி அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. சிட் ஹியர். எப்பவுமே தெரியும் நம்ம எல்லாமே போனோம்னா இங்கே வந்து உட்காருவா இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பிளேஸ் எல்லாம். ஐ ஹாவ் கெப்ட் எ சீட் ஃபார் யூ. யூ கேன் கீப் யுவர் பேக் நெக்ஸ்ட் டு மைன். வாட் ஹாவ் யூ பிராட் டு ஈட் என்னது. அதுக்கப்புறமேட்டு உட்காந்துமே என்ன நீ சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க. பரோட்டா அண்ட் டெலிசியஸ் சட்னி. உடனே வந்துட்டு பரோட்டா அண்ட் டெலிசியஸ் சட்னி அப்படின்னு சொன்னான். சரியா, நான் இது வந்து சாப்பிட்டேன் அப்படின்ட்டு பாத்திமா சொன்னான். டிட் யூ see the train? It's so beautiful, பாத்திமா replied. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினை பார்த்துக்கிறீங்களா, ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா சொல்றா. அவர் டீச்சர் கீதா மேடம் கேம் அரவுண்ட் டு see if everyone was seated properly. நாங்கள் எல்லாம் உட்காந்தோடனே கீதா மேடம் வந்தோடனே எல்லாருமே அமைதியாக அப்படியே உட்காந்துருந்தோம். The train is about to leave to take your seats everyone, she said. உடனே சொன்னா ட்ரெயின் கிளம்பும் போது நீங்கள் எல்லாமே சீட் பெல்ட் போட்டுக்குங்க அப்படின்ட்டு வந்து கீதா மேடம் வந்து சொல்றாங்க. ஓகேவா. ஜஸ்ட் தென் த ட்ரெயின் ஸ்டார்டட் வித் எ ஜெர்க். நான் படிக்கிறதே எல்லாமே லைன் பை லைனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஜஸ்ட் தென் ஒரு செகண்ட் பேராகிராஃபில் செகண்ட் லைன் படிக்கிறேன். ஜஸ்ட் தென் த ட்ரெயின் ஸ்டார்டட் வித் ஜெர்க். எப்போவுமே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக அப்படி மூவ் ஆகும் தெரியுமா, அப்படியே கலங்குற மாதிரி. இட் மூவ்டு வெரி ஸ்லோலி லிவிங் தி ஸ்டேஷன் வித் எ லாங் ஹாட். எவ்ரிவன் கிளாப்டு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு கிளாப் பண்ணோம். த ட்ரெயின் வென்ட் ஸ்நாக்கிங் அப் த ஸ்டீப் ஸ்கில் சைடு வீவிங் இட்ஸ் வே த்ரூ ஃபாரஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீஸ் ஸ்வேயிங் இன் த ப்ரீஸ். மூவிங் ரொம்ப ஸ்லோலி. ஸ்லோவிங்னா என்னது, மூவிங் ஸ்லோலி ரொம்ப மெதுவாக வந்துட்டு இந்த ஹில்ஸு அந்த ஒன்று குகை எல்லாமே போய்கிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பாய்ஸ் முத்து சேட். அங்கே வந்து எங்களோட டீமில் முத்து அப்படிங்கிற ஒரு பாய் இருந்தான். It is going so slowly, I can walk along the side. And he got up to go to the door. ரொம்ப ஸ்லோவாக போகிறனால முத்து வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போகுது, நான் பேசாமல் இறங்கி நடந்தே போயிடுவேன் அப்படின்ட்டு வந்து அவன் கிண்டல் பண்ணுறான். From the other end the teacher saw him and said the firm voice, Muthu, go back to your seat at once. The girl sniggered and Muthu sat down with a long face. அவன் டோர் பக்கமாக போய் நான் நடந்தே போயிடும் அப்படின்ட்டு டோர் பக்கம் போகிறான். உடனே கீதா மேம் என்ன பண்ணாங்க, முத்து ஒழுங்கா போய் இடத்துல போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டோடனே எல்லாருமே அவனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. லாஃப்டு. சரியா, லாஃப்டுன்னா கொஞ்சம் புன்முறுவல் பண்ணுவாங்கல்ல. எல்லாம் திட்டினாங்கன்னா ஒரு ரொம்ப ஃபன்னியான மூமெண்ட்லாம் பண்ணால் சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சிரிக்கிறாங்க. ஓகேவா. உடனே எல்லாத்தையும் வந்து முத்து வந்து இப்படி முறைக்கிறான். செக்ஷன் 2ல பாரு அடுத்தது. Read this section. Second பாரு. The scene outside was beautiful with the purple blue mountains forming a lovely backdrop to the green field and tea estate. அதுக்கப்புறமேட்டு டீ எஸ்டேட் பக்கம் அப்படியே ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சு. Monkeys were racing all along the tracks, somewhere in the groups and some had babies clinking in and took them. நிறைய monkeys எல்லாம் இருந்துச்சு. சரி, மங்கீஸ் எல்லாம் வந்து அதோட அம்மா வந்துட்டு அந்த கங்காரு எப்படி வச்சுக்கோம் வயிற்றுல, அந்த மாதிரி நிறைய வச்சுட்டு தொங்கிட்டு அந்த மாதிரி நல்லா அழகா பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. லுக் பாத்திமா, டசின் தட் மங்கி லுக் கியூட் ஹோல்டிங் அண்ட் இட்ஸ் மதர்ஸ் ஸ்டொமக். ஐ பாயிண்டட் எக்ஸாக்ட்லி. உடனே பாத்திமா ஒருத்தி சொல்றேன், அங்கே பாரு ஒரு குட்டி பேபி குரங்கு பாரு, அவங்க அம்மாவை மடியில் படுத்துருக்கு பாரு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. த மங்கீஸ் வேர் ரியலி போல்டு. One of them tried to snatch a banana that a girl had in her hand. As she leaned out of the window
to look at the train curving behind in the track. So let out a scream and moved back. Now it was Muthu's turn to snigger. உடனே வந்துட்டு என்னது, பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அந்த மங்கீஸ்க்கு வந்துட்டு பனானா கொடுக்க இப்படி மேலே போகுது. உடனே அதுக்குள்ளேயும் வந்துட்டு அந்த கர்விங் வந்தனால அதை கொடுக்க முடியல. உடனே இதை பார்த்து முத்து வந்து இப்போ ஃபன்னா சிரிக்கிறான். I looked entranced at the misty clouds which covered the mountains and moved in and out of the forest. It looked just like a dream sequence in a movie. Fatima pointed to a bubbling stream with a small waterfalls. உடனே அதுக்கப்புறமேட்டு என்ன பார்க்குறாங்க, மங்கீஸை பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்குறாங்க. Look, Merlin, can you see that bird there? It is such a pretty blue and has such a lovely ground. அங்கே பாரு, பேர்டெல்லாம் பாரு, இந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லா அழகாக பறக்குது பாரு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் தென் த ட்ரெயின் ஸ்டாப்டு சடன்லி வித் எ தட். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரெயின் வந்து பிரேக் போட்டு டம்முன்னு நிற்குமில்ல, டப் அப்படின்னு சவுண்ட் போட்டு அப்படியே நிற்குதாமா. ஓ, வாட் ஹேப்பன்டு ஆஸ்க்ட் எ பாய். ஹே, why was your train stopped? shouted another passengers. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எல்லாம் கத்துறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு, ஏன் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நத்திங் would stop முத்து. முத்து வந்துட்டு அதே மாதிரி என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறான். And his friends were the first to step out to see what had happened. முத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி பார்க்குறாங்க. Geeta madam tried to stop the children running out, by the were too excited and picked to be allowed to go out. கீதா மேடம், ஏய் ஒழுங்கா உள்ள போ அப்படிங்குது. உள்ளே போ அப்படின்ட்டு கீதா மேம் சொல்றாங்க. உடனே மேம் 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 என்னாச்சுன்னு பாக்குறேன் மேம் அப்படிங்கிறான். பெக்குடுன்னா ரொம்ப கெஞ்சிருது. In the end, the whole compartment stepped out. அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. And what a sight greeted their ஐஸ். அங்கதான் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா வந்துட்டு ஒன்று நடந்துச்சு. செக்ஷன் 3ல பாரு. இப்போ செக்ஷன் 2ல பாரு, இதை நான் அப்புறமேட்டு படிக்கிறேன். செக்ஷன் 3 பாரு, அங்கே என்ன ரொம்ப எக்ஸைட்டிங் சீன் நடந்துச்சு அப்படின்னா, there was a cute baby elephant sitting on the track. அந்த ட்ராக்ல வந்துட்டு ஒரு கியூட் எலிஃபென்ட், சின்ன எலிஃபென்ட் வந்து அங்கே வந்து ட்ராக்ல நின்றுச்சு. அதனால தான் அவரு ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இன்ஜின் டிரைவர். த மதர் எலிஃபென்ட் வாஸ் நியர் பை ட்ரம்பேட்டிங் லவ்லி. அதுக்கப்புறமேட்டு மதர் எலிஃபென்ட் வந்து பக்கத்தில் வந்து கத்திக்கிட்டு இருக்குது. ட்ரம்பேட் அப்படின்னா அந்த குழாய் மாதிரி இருக்கிற அந்த தந்தம்னு சொல்லுவோம்ல, அந்த இது தந்தம் இல்லை, அதான் லாங்காக இருக்குதுல்ல, பாம்பு மாதிரி இருக்குமே, ஸோ அது. த என்ஜின் டிரைவர் ட்ரைடு டு கோச் த பேபி ஆஃப் த ட்ராக் வித் எ பஞ்ச் ஆஃப் பனானாஸ். இன்ஜின் டிரைவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, பஞ்ச் ஆஃப் பனானாஸ் வந்து எடுத்துட்டு வந்தாரு. த மதர் டிடன்ட் லெட் எனிவன் நியர் த பேபி. யாருமே அது பக்கத்தில் போக விடல. என்னது, பனானாவும் எது அங்கேயே தான் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்தில் போகாத எல்லாம் பயந்துக்கிட்டாங்க. த மதர் டிடன்ட் லெட் எனிவன் நியர் த பேபி. ஸோ பீப்புள் ஸ்டுட் அரவுண்ட் ட்ரையிங் டு மேக் த பேபி மூவ் பை மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். த பேபி ஜஸ்ட் சாட் தேர் லுக்கிங் ஃப்ரைட்டட் அண்ட் த மதர் கெப்ட் ட்ரம்பேட்டிங். ஸோ எல்லாருமே வந்து அந்த பேபி வந்து பயந்துக்குச்சு எல்லாம் நிற்கிறத பார்த்து. த பேபி ஜஸ்ட் சாட் தேர் லுக்கிங் ஃப்ரைட்டட் அண்ட் மதர் கெப்ட் ட்ரம்பேட்டிங். ஃபைனலி முத்து, த நாட்டி பாய் ஆஃப் த கிளாஸ், வென்ட் அப் டு த பேபி வித் எ பஞ்ச் ஆஃப் பனானாஸ். என்ன பண்ண, அந்த முத்து எப்பவுமே நாட்டி பாய், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு அவன் என்ன பண்ணனா, ஒரு பனானாவை ஒன்று மட்டும் பிச்சுட்டு போய் டக்குன்னு அது பக்கத்துலேயே போய் அந்த குட்டி பேபிக்கு வந்து குட்டி எலிஃபென்ட்டுக்கு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஜஸ்ட் ஆஸ் இட் மூவ் டு ஈட். கொடுக்க அப்படி கையை நீட்டினா உடனே அதை பார்த்துட்டு மெதுவாக வந்துட்டு கொஞ்சம் ட்ராக்குக்கு வெளியே நின்று கொடுக்கும்போது கை நீட்டு கொடுக்குறான். உடனே அதுவும் வந்து கரெக்டாக வெளியே வந்து அதை சாப்பிடுது. ஜஸ்ட் ஆஸ் இட் மூவ் டு ஈட் இட் ஹி மூவ்டு பேக்வேர்ட்ஸ். அது மூவ் பண்ணுறனால அதோட அம்மாவும் எலிஃபெண்ட்டும் அப்படியே வந்து பேக்வேர்டு வந்து அந்த ட்ராக் வந்து வெளியே வந்துருச்சு. ஹி கெப்ட் டூயிங் திஸ் டில் த பேபி வாஸ் அவுட் அண்ட் த சைட் ஆஃப் த ட்ராக். லக்கிலி த மதர் டூ, மதரும் வந்து வந்துருச்சு. stopped trumpeting and watched the whole show. Everyone cheered as the baby started eating the bananas. உடனே எல்லாருமே அந்த பேபி சாப்பிட்ட உடனே எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, ஏன்னா ட்ராக்ல இருந்து வெளியே வந்துச்சு, அவங்க அம்மா எலிஃபெண்ட்டும் வந்துருச்சு. மெனி பஞ்சஸ் ஆஃப் பனானாஸ் வேர் பைல்டுனா ரொம்ப குவிஞ்சிருது. சரியா, குவியல் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வந்துட்டு கொடுத்தாங்க. நிறைய வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் குவியல் மாதிரி கீழே வச்சிட்டாங்க. நியர் த பேபி அண்ட் த மதர்.
As they were eating, everyone got into the train and left after the delay of half an hour. எல்லாமே வந்து அதை சாப்பிட்றத பார்த்துட்டு half an hour ஆயிடுச்சு, சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சான். half an hour அது ட்ரெயின் லேட்டு. கீதா மேம் had told us that we would see elephants if we were lucky. கீதா மேடம் சொல்றாங்க, நீங்க எல்லாமே எலிஃபண்ட் பார்த்துட்டீங்களா, இதுதான் வந்து எலிஃபண்ட் அப்படின்ட்டு, நீங்களாம் ரொம்ப லக்கி. மேடம் wouldn't have imagined we would see a wild elephant this close, said Fatima. உடனே பாத்திமா சொல்ற, மேம் யாரும் இது வந்து வைல்ட் அனிமல் எலிஃபென்ட் தானே, ஸோ இது வந்து வேற ஏதாவது ஆயிருந்தனா, ஓஹோ இமேஜின் அப்படிங்கிறா. இட் வாஸ் சச் a fantastic trip and a normal fast train ride. We do not notice the scenery or the landscape. It rushes by so fast but slowly sagging up and down the beautiful mountains was different. Sagging na move slowly. I will never forget the wide, wind-swept tea estate. Cloud-covered mountains are the serving trees. It was enchanting to listen to the murmur of streams and waterfalls and musical birds also. அதுக்கப்புறமேட்டு என்னது ஓடையெல்லாம் பார்த்தாங்களா, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, மியூசிக்கல் பேர்டு, இது மாதிரி நிறையா வந்துட்டு சின்ன சின்னதெல்லாம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. We even saw ants and elephant, it's the baby. Our whole group was so excited by the trip to the still talk about it. என்னது என்னடா ஹோல் குரூப்பும் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு இவர் லவ்விங் ஃப்ரெண்டுன்னு மெர்லின் எழுதுறவர் வந்து, மெர்லினை யாருக்கு எழுதுறா, மல்லி அப்படிங்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எழுதுறா. சரியா, ட்ரிப்புக்கு போனதை பற்றி ரொம்ப எக்ஸைட்டிங்காக சொல்கிறா. ஓகேவா, பாரு இடையில பாரு உங்களுக்கு ட்ரெயின் வந்து கொடுத்துக்கிறாங்க பாரு, டாய் ட்ரெயின் எங்க இருக்குன்னு பாரு. த நீலகிரி மவுண்டைன் ரயில்வே வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் 1908 வந்து இந்த டாய் ட்ரெயின் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் கொண்டு வந்தாங்களாம். மவுண்டைன் ட்ரெயின் இஸ் அனதர் ஷோகேஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா. திஸ் ரயில் கனெக்ட் உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலம் ஊட்டிக்கு. த ஜேர்னி இஸ் த மோஸ்ட் picturesque train ride the mesmerizes travelers of all the age groups. எல்லா ஏஜ் picturesque அப்படின்னா, பிக்சரிஸ்கியூனா பியூட்டி, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்க போகலாம். திஸ் ட்ரெயின் டிராவல்ஸ் த்ரூ 208 serpentine curves. அழகிய அந்த கர்வு இருக்கிறோம்ல, ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம், 208 பெண்டு, 16 டனல்ஸ், சுரங்கப்பாதை மாதிரி 16 டனல்ஸ், 250 bridges, waterfall, hood, cliff edges and tea estate curving distance of 26 kilometerல. The uphill journey takes almost 4 hours. இது வந்து 4 hours in the journey. In the year 2005, UNESCO declared the Nilagiri Mountain Railway is a extension of the World Heritage Site Darjeeling Himalayan Railway. டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ நிறுவனம் 2005 வந்துட்டு இது பெருமைப்படுத்திச்சாமா. விண்டேஜ் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ், அதாவது இன்ஜின், அதோட இன்ஜின் வந்து அவ்வளோ அழகா வந்து இருக்குமா, விண்டேஜ் இன்ஜின் அப்படின்ட்டு. ஸ்டில் ரிட்டைன்டு ஆஸ் அண்ட் எக்ஸலன்ட் அட்ராக்ஷன் டு ஹிஸ் ட்ரெயின். பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஜின் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீலகிரி ட்ரெயின் வந்துட்டு 1908 வந்து உருவாக்குனது. ஓகேவா, இது வந்து உன்னோட ட்ரிப் டு ஊட்டி செகண்ட் யூனிட்ல இருக்கிற ப்ரோஸ் பார்த்துட்டோம். ஆல்ரெடி ஏற்கனவே ரயில்வே போயம் வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு சப்ளிமெண்ட்ரி மட்டும்தான், அப்புறம் புக் பேக்கு உனக்கு செகண்ட் டைம் கம்ப்ளீட்டட். ஓகேவா, ஸோ உனக்கு வந்துட்டு இப்போ உனக்கு க்ளோசரி கொடுக்குறேன், இல்லைன்னா ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறேன், ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், இமேஜாக நான் கொடுக்குறேன் ஹோம்ஒர்க்கு, அதை நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லாவே வந்து படிச்சுக்கிறீங்க. இதை நான் உனக்கு இது இமேஜாகவும் வந்து நான் கொடுக்குறேன், ஏன்னா புக் இல்லாதனால இது பிடிஎஃபாகவும் வந்து புக்கு வந்து நான் கொடுக்குறேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்க இந்த ஃபஸ்ட்டு லெசன், இந்த லெசன் மட்டும். ஓகேவா, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.